நாம் எல்லாமே சரியாத்தானே செய்றோம். சுத்தமா குளிச்சுட்டு விலையுயர்ந்த பூக்கள் பழங்கள்னு எல்லாம் வாங்கிக்கிட்டு மணிக்கணக்கா வரிசையில நின்னு சாமிய கும்பிடுறோம். ஆனாலும் நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறுவதில்லையே. ஏன் கடவுள் நம்ம குரலை கேட்கலையா? இந்த கேள்வி நம்மில் பலருக்கும் வந்திருக்கும். உண்மையில் கடவுள் செவிடோ குருடரோ இல்லை. நம்முடைய வேண்டுதல்கள் அவரிடம் போய் சேருவதை தடுப்பது நாம் கோவிலில் அறியாமல் செய்யும் சில சிறிய தவறுகள்தான். கோவில் என்பது வெறும் செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அது ஆகம விதிகளின்படி உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி மையம். அங்கு நாம் செய்யும் சில தவறுகள் அந்த இறை சக்தியை நாம் பெறுவதை தடுத்து விடுகிறது. அப்படி நாம் செய்யும் அந்த 5 மிகப்பெரிய தவறுகள் என்னென்ன? அதிலிருந்து எப்படி மாறுவது? வாருங்கள் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். முதல் தவறு, இறைவனிடம் வியாபாரம் பேசுவது. பகவானே, எனக்கு இந்த வேலை கிடைச்சா உனக்கு 10,000 ரூபாய் உண்டியல்ல போடுறேன். என் பையனுக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு தங்கத்துல தாலி செஞ்சு போடுறேன். இது பிரார்த்தனையா இல்லை இறைவனுக்கு நாம் கொடுக்கும் லஞ்சமா? சிந்தித்து பாருங்கள். இறைவன் வியாபாரி அல்ல, அவர் நம் தந்தை, நம் தாய். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் மிக அற்புதமாக சொல்கிறார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதாவது, எனக்கு என்ன வேண்டும் என்று உனக்கு தெரியும், அதை முழுமையாக தருபவனும் நீயே என்று இறைவனிடம் நாம் முழுமையாக சரணடைய வேண்டும். நாம் செய்யும் காணிக்கை என்பது அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கான நன்றி கடனாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு காரியத்தை சாதிப்பதற்கான முன்பணமாக இருக்கக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான அன்போடு கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்காமலேயே அவர் கொட்டி கொடுப்பார். இரண்டாவது தவறு, தரிசனம் முடிந்தவுடன் அவசரமாக வீட்டை நோக்கி ஓடுவது. நம்மில் பலரும் செய்யும் தவறு இதுதான். கருவறையில் தீபாராதனை காட்டிய மறு நிமிடம் பிரசாதத்தை வாங்கிக் கொண்டு உடனே கோவிலை விட்டு வெளியேறிவிடுகிறோம். இது மிக தவறான பழக்கம். கோவிலில் கருவறை என்பது ஒரு மொபைல் சார்ஜர் போல. நம் உடல்தான் பேட்டரி. கருவறையில் மந்திர ஒளிகளாலும் தீபாராதனையாலும் உருவாக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச சக்தி கோவிலின் பிரகாரத்தில் அலை அலையாக பரவியிருக்கும். அதை நாம் கிரகித்து கொள்ள தரிசனம் முடித்த பின்பு பிரகாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது அமைதியாக அமர வேண்டும். அப்படி அமரும்போது கண்களை மூடி உங்கள் மூச்சுக்காற்றை மட்டும் கவனியுங்கள். அப்போதுதான் அந்த நேர்மறை ஆற்றல் உங்கள் உடலிலும் மனதிலும் முழுமையாக நிலை பெறும். கோவிலுக்கு சென்றால் சற்று அமர்ந்துவிட்டு வரவேண்டும் என்று நம் முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள்? மூன்றாவது தவறு, கோவிலை ஒரு சுற்றுலா தலம் போல நினைப்பது. இன்றைய காலகட்டத்தில் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பலரது கைகள் முதலில் தேடுவது இறைவனை அல்ல, தங்கள் மொபைல் போனைத்தான். கருவறையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் செல்ஃபி எடுப்பது, ரீல்ஸ் செய்வது, போனில் சத்தமாக பேசுவது என நம் கவனத்தை நாமே சிதறடிக்கிறோம். கோவிலுக்குள் நுழைவது நம்மை படைத்த இறைவனோடு நேரடியாக இணைவதற்காகத்தான். அங்கு ஒலிக்கும் மணி ஓசை, கற்பூர வாசனை, வேத மந்திரங்கள் இவை எல்லாமே நம்முடைய 5 புலன்களையும் தட்டி எழுப்பி இறைவனிடம் லயிக்க வைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவை. திருமூலர் திருமந்திரத்தில் கூறுவது போல, மனம் எங்கு ஒடுங்குகிறதோ அங்குதான் இறைவன் வெளிப்படுவான். எனவே கோபுர தரிசனம் செய்தவுடனே உங்கள் போனை சைலண்ட் செய்துவிட்டு முழுமையாக இறைவனோடு மட்டும் பேசுங்கள். நான்காவது தவறு, இறைவன் மற்றும் அவரது வாகனங்களுக்கு இடையே குறுக்கே செல்வது. இது நம்மில் 90% மக்கள் அறியாமல் செய்யும் மாபெரும் ஆகம குற்றம். குறிப்பாக சிவன் கோவில்களில் சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் இடையே குறுக்கே செல்வது மிக பெரிய ஆகம குற்றமாகும். ஏன் தெரியுமா? நந்திதேவரின் மூச்சுக்காற்று எப்போதும் சிவபெருமான் மீதும், சிவனின் அருட்பார்வை எப்போதும் நந்தி மீதும் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். அவர்கள் இருவருக்கும் இடையே ஓடும் அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி ஓட்டத்தை நாம் குறுக்கே சென்று துண்டிக்க கூடாது. அதேபோல மூலவருக்கும் கொடிமரத்துக்கும் இடையிலும், பலிபீடத்திற்கும் மூலவருக்கும் இடையிலும் குறுக்கே செல்லக்கூடாது. பலிபீடத்தில் நம்முடைய ஈகோ எனப்படும் ஆணவத்தை பலியிட்டு விட்டுத்தான் இறைவனை நெருங்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவது தவறு, கோவில் பிரகாரத்தை ஒரு பஞ்சாயத்து செய்யும் இடமாக மாற்றுவது.
கோவில் என்பது நாம் வெளியில் படும் கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் இறக்கி வைக்கும் இடம். ஆனால் சிலர் பிரகாரத்தில் அமர்ந்து கொண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி புறம் பேசுவது, சீரியல் கதைகளை விவாதிப்பது, உலக அரசியல் பேசுவது போன்ற வீண் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். கோவிலின் கற்சுவர்கள் நம்முடைய அதிர்வலைகளை ஈர்த்து வைத்துக் கொள்ள தன்மை கொண்டவை. அங்கு சென்று நாம் எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது அது அந்த இடத்தின் புனித தன்மையை கெடுப்பதோடு நம்முடைய கர்ம வினைகளையும் பல மடங்கு அதிகரிக்கும். அங்கு அமர்ந்திருக்கும் நேரத்தின் ஓம் நம சிவாய என்றோ அல்லது ஓம் நமோ நாராயணாய என்றோ உங்களுக்கு பிடித்த இறைவனின் நாமத்தை மனதிற்குள் ஜபியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இந்த 5 விஷயங்களும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சிறு தவறுகள்தான். ஆனால் இவற்றை திருத்திக் கொள்ளும்போது நாம் கோவிலுக்கு செல்லும் முழு பலனும் இறைவனின் பரிபூரண அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும்போது இவற்றை நினைவில் வைத்துக்கொண்டு முழுமையான பக்தியோடு இறைவனை வழிபடுவோம். இந்த தகவல் உங்களுக்கு புதிய சிந்தனையை கொடுத்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்பெறட்டும். இது போன்ற பல ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு நமது தி எலைட் குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.